நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வகுப்பு இறை பேரொளி நபிகள் நாயகம் அருட்காவியம். இதுக்கு முன்னாடி வகுப்பில் நபிகள் நாயகம் அவங்களோட சேர்ந்து ஒரு 4 பேர் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாட்டுப்புறத்தான் அந்த போகிற அத்தனை பேரையும் தடுக்கிறான். இதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்றான். இந்த காடு ரொம்ப அடர்ந்த பகுதியாக அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுபோல் காடே இருக்குமென எவரும் சொல்வார் ஐயாவே, அதுபோல் இந்த காடில்லை ஆறுதான் உள்ள செல்வாரோ, பொதுவாய் புலியும் இருக்குந்தான் பொல்லா புலி அங்குண்டு, மெதுவாய் நடக்கும் பழக்கமெல்லாம் மேனி பெருத்த அதற்கில்லை. அப்போ அவன் சொல்கிறான், எங்கே பார்த்தாலும் இங்கே இருள் பகுதியாக அடர்ந்த மரங்களோடு அழகாக இருக்குது. ஒரு பக்கம் குரங்கு கூட்டம் இருக்குது, ஒரு பக்கம் காட்டெருமை கூட்டம் இருக்குது. இது அத்தனை இருக்குன்னா பொதுவாக எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காடு இல்லை. இதற்கு மேலே யார் தான் இதற்கு உள்ளே செல்லுவாங்க? ஒரு புலி பொதுவாக இருக்குந்தான், சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு புலி இருக்குது. அந்த புலிக்கு மெதுவாய் நடக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. மேனி பெருத்த புலி உண்டு. நல்ல கொளுத்த ஒரு புலி, பெரிய புலியாக இங்கே ஒரு புலி காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த புலிக்கு மெதுவாய் நடக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. அதிர்ந்து தான் நடக்கும். அப்போ எவ்வளோ பெரிய புலியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ சொல்கிறாங்க, அதாவது அவன் பயந்து சொல்கிறான், இந்த காடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் முள்ளமன்றி கூட்டம், அணில் கூட்டம், மயில் கூட்டம், எருமை மாடு கூட்டம், இது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே மேனி பெருத்த ஒரு புலி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, வரிகொள் வேங்கை என்பதனை வாயால் எளிதாய் சொல்லிடலாம். எரிகொள்ளி போல் இரு கண்கள், எதற்கும் அஞ்சா உருமல்கள், வரிசையாக கருங்கோடும் வளைந்து நிமிர்ந்த உடல்வாகும், கரிய காலின் நூல் கூர்நகமும் பின்னால் நீண்ட வாழ்வளைவும். அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், உடலில் வரி வரியாக இருக்கக்கூடிய ஒரு வேங்கை தான் அப்படின்னு நாம் எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் இந்த புலி அப்படி கிடையாது. எதற்குமே அஞ்சாத உருமல் சத்தம் அதுக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். எரிக்கின்ற கொல்லியை போல் இரு கண்களை அது கொண்டுகிட்டு இருக்கும். பார்க்கவே பயமாக தான் இருக்கும். அவன் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கே பயமாக தான் இருக்குது. அப்போ எரிகின்ற கொல்லிகளை கண்களில் வச்சது போல் அது இருக்குது. அது மட்டும் இல்லை, எதற்குமே அஞ்சாத உருமல் சத்தம் அதுக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கருமையான கோடுகள் அதோட உடல் பகுதியில் இருக்குது. வளைந்து நிமிர்ந்த உடல்வாகும், அது உடல்வாகு வளைந்து நிமிர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட காலில் கூர்மையான நகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட வால் பகுதி நீண்டு வளைந்து இருக்குது. அப்போ அந்த புலியோட தோற்றத்தை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு வர்றான். இது கூட என்னவா இருக்குது அப்படின்னா, வெள்ளை பல்லின் செந்நிறமும் வெறிகொள் இரத்த வாய் நிறமும், முல்லை போல இருக்கின்ற முகத்து மீசை கொடுமையையும், சொல்ல சொல்ல நடுக்கந்தான் சொல்லாதிருக்க இயலவில்லை, உள்ளே அதுதான் இருக்குமெனில் ஓசையின்றி செஞ்சிடுங்கள். அப்போ அதோட வால் பற்றி சொல்லிட்டான், அதோட உடலில் கருமையான கோடுகள் இருக்குன்னு சொல்லிட்டான். கண்கள் கொல்லி கண்களை போல, கொல்லியை வைத்தது போல் கண்கள் இருக்குது, உருமல் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட அந்த வெள்ளை நிற பல்லில் எந்த நேரம் இரத்தக்கரை படிந்து சிவப்பு நிறமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதோட மீசையை சொல்லும்போது கொடுமையாக இருக்குது. அப்போ சொல்ல சொல்ல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டான். சொல்ல சொல்ல நடுக்கந்தான் சொல்லாதிருக்க இயலவில்லை. இந்த புலியோட கொடுமையான தோற்றத்தை பற்றி எனக்கு சொல்ல சொல்ல பயமாக இருக்குது. ஏன்னா அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. ஆனால் எனக்கு சொல்ல சொல்ல ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. உள்ளே அதுதான் இருக்குமேல் ஓசையின்றி சென்றிடுங்கள். நீங்கள் ஒருவேளை இதுக்கு மேலே நீங்கள் போகிறதா இருந்தால்
சத்தம் எதுவுமே கொடுக்காம ரொம்ப மெதுவாக இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. அப்போ நபிகள் நாயகத்தையும் அவங்க கூட வர்றவங்களையும் அவன் தடுக்கிறான். ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க என் மனசில் எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே அந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக போகிறாங்க. அந்த முல்லைமன்றி கூட்டத்தையும், மான் கூட்டத்தையும், முயல் கூட்டத்தையும், காட்டெருமை கூட்டத்தையும், அடர்த்தியான மரங்களையும் அவங்க ரசிச்சுக்கிட்டே போகும்போது, இதுக்கு மேலே போகாதீங்க, உள்ளே போகிறதா இருந்தால் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க புலியோட கண்களில் பட்டுருவீங்க, அதனால் நீங்கள் மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுப்புறத்தான் அவங்கள பார்த்து சொல்கிறான்.